ஃப்ரெண்ட்ஸ், இன்னித்தோட பதிவில் எப்படி நம்ம மற்றவங்க மேலே ஒரு நம்பிக்கை வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஏன் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, பழைய யாராவது நம்மளுக்கு நம்பிக்கை துரோகமாக நடந்திருக்கலாம். மேபி வார்த்தைகளால் இல்லை செயலால், நான் இதை செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், நான் செய்யாமல் விட்டுருக்கலாம். இல்லை பணத்தினால நம்மளை துரோகம் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. நம்மளால் சட்டுன்னு ஒருத்தரை நம்பவே முடியாது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தரை நம்பலை அப்படிங்கிறதுனா நம்மளால ஒரு உறவுகளே நம்மளால் உருவாக்கவே முடியாது. அப்போது எல்லாரையும் பார்க்கும்போது அந்த ஒரு சந்தேகத்தோடையே தான் நம்ம பார்ப்போம். பட் அது நம்மளோட ரிலேஷன்ஷிப்புக்கு அது நல்லா இருக்காது. ஸோ நம்ம எப்படி ஒருத்தர் மேலே நம்பிக்கையை வைக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ எடுத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கண்டிப்பாக ஒரு வேலையோ ஏதோ ஒரு நம்ம பரஸ்பரம் ஒரு டீலிங் இருக்கும். அந்த டீலிங்கை நம்ம சரியாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்போம். அவங்க அதை சரியாக செய்யாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று சிம்பிள், அது சரி நம்ம பரவாயில்ல, நீ திருப்பி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அவங்கள்ட்ட சொல்லலாம், பரவாயில்ல எனக்கு புரியாது, இதுதான் உன்னோட சுச்சுவேஷன், அதனால் பண்ண முடியல, ஆனால் நீ இப்போ பண்ண உன்னால் அதை பண்ண முடியும், எனக்கு அந்த மேலே நம்பிக்கை இருக்குது, நீ பண்ணிக்காமி அப்படிங்கிறது நம்ம எடுத்து நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுனா அவங்க பண்ணலை அப்படிங்கிற அந்த கில்ட்லேருந்து வெளில பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க முயற்சி போட்டு பண்ணி நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும்னா எப்படி இருக்கும், அவங்களுக்கும் நம்பிக்கை வரும், நம்மளோட அந்த பாண்டிங், நம்மளோட அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் இது சின்ன சின்ன விஷயங்கள்ல நடந்ததுன்னா நம்ம இன்னும் ஒரு சான்ஸ், ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட்டில் நம்ம இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இதுவே ஒரு சீரியஸான இஷ்யூ இருக்குது, இல்லைப்பா இது அவங்க நம்மளுக்கு கெடுதல் செஞ்சுருக்காங்க, நம்ம நம்பிக்கையை நம்ம திருப்பி வச்சுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படிங்கிறதுனா நீங்கள் எல்லா பக்கத்துலேருந்து பாருங்கள், இது சரியாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதுனா ஒரே ஒரு விஷயந்தான், பிரியணும்னாலும் சந்தோஷமாக பிரியுங்க. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோட நீங்கள் பிரியாதீங்க. பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா என்ன இருந்தாலும் அந்த பேகேஜ் ஆஃப் டவுட், அந்த பேகேஜ் ஆஃப் ட்ரஸ்ட் ஆர் மிஸ்ட்ரஸ்ட், அது நம்ம தான் கேரி பண்ணணும் நம்ம மனசில். ஸோ அது மாதிரி எல்லாரையும் நம்ம அதே கண்ணாடியோட நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் அப்படி நடந்ததுன்னா விட்டு கொடுத்து அவங்கள இன்னும் ஊக்கப்படுத்தி நம்மளோட அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க. பெரிய விஷயமா இருந்ததுன்னா சரி பரவாயில்ல, இது எனக்கு ஒரு லெசன் அப்படிங்கிறத நினச்சி கொண்டு போங்க வாழ்க்கையை. இந்த பதிவு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் சொல்லுங்கள்.